முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தலைமையில் மாற்று நாடாளுமன்றத்தை நிறுவுவதற்கான முன்மொழிவு குறித்து விவாதங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் உள்ளக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த மாற்று நாடாளுமன்றத்துக்கு முன்னர் நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்திய ஆனால் தற்போது நாடாளுமன்ற பிரதிநிதித்துவப்படுத்தாத பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அரசியல்வாதிகளை அழிக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி உண்மையான நாடாளுமன்றம் கூடும் 8வது நாளில் இந்த மாற்று நாடாளுமன்றமும் கூடும். மேலும் மாற்று நாடாளுமன்றத்தின் மூத்த உறுப்பினர்களிடமிருந்து அரசாங்க அமைச்சகங்களின் எண்ணிக்கைக்கு சமமான அமைச்சர்களை கொண்ட நிழல் அமைச்சரவை நியமிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மூத்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிலர் நாடாளுமன்ற சபாநாயகர், சபைத் தலைவர் மற்றும் எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட உள்ளதாகவும், தற்போது நாடாளுமன்றத்தில் செயல்பட்டு வரும் பொது வணிக குழு மற்றும் கணக்கு குழு உள்ளிட்ட பல குழுக்களை உருவாக்க அவர்கள் திட்டமிட்டுள்ளதாகவும் அறியப்படுகிறது. இந்த மாற்று நாடாளுமன்றத்துக்கு முன்னாள் ஜனாதிபதிகளும் சிறப்பு விருந்தினர்களாக அழைக்கப்படுவார்கள் என்றும், உலகின் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த மூத்த அரசு தலைவர்களும் இலங்கையின் மாற்று நாடாளுமன்றத்தில் உரையாற்ற வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.